இப்போ வந்து இந்த மேப்பில் இருக்குல்ல, இந்த மேப்பில் இந்த வாட்டர் வே மேப் இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் கேரக்டர் ஸ்கில்லை மாற்றிக்கிறேன். இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் வச்சுட்டு, இது வந்து நான் புதுசாக யூடியூப்பில் பார்த்தது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஒரே ஒருத்தன் எப்போ அந்த பையன் வந்து சொல்கிறா, யோ வாப்பா 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 அப்படின்னு. எவ்வளோ நேரம் ரெட் டீம் நான் வெச்சிட ஃபிஸ்ட் எப்படி இருக்கும். ஆஹா சோலி முடிஞ்சு. நான் வச்சிருக்கேன் அந்த செட்டிங்ஸ் வந்து ஏடபிள்யூ இதில் ஏடபிள்யூ வரும், அதனால தான் நான் ஜம்ப் பண்ண. யோ மிஸ்க மாட்டேன். அப்பா ஓடு 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 ஓடு. வருது என்னால் ஒரு டவுன் அடிக்க முடியலையே. ஐயோ நான் ஒரு குக் பண்ணி போட ப்ரோ. குக் 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 எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணு. ஒரு டேமேஜ் விட்டுட்டு இல்லை. யோ இல்லையா 2v1 போடணும் எனக்கு. கண்ணு இவனை நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபிஸ்ட்டு எடுத்து இல்லை MI2B பரவாயில்ல, நல்ல கணக்கு. இந்த கணக்கு என்ன எல்லா கணக்கும் ஸ்கின்னு மட்டும் எங்கன்னா போயிட்டு மெடிக்கிட்டு போடுறா சீக்கிரம். அவள்தான் இந்த மாதிரி நான் தான் போயா நான் மலை மெடிக்கில் போ. அவடா அவடா பச்சை பச்சை கலரு இல்லை வாடா பச்சை கலர். அப்படியே ரூஃப் டாப் மேலே நிற்கிறேன். ரூஃபோட டாப். இவன் மட்டும் எப்படியா டேமேஜ் வாங்குறான் எனக்கு புரியல. எனிமியா AWM
AW. ஓகே. யாருடா நீ? போடு. சாரி ப்ரோ, கீழே தரக்கு மச்சடு ப்ரோ. சரியான ஷாட். ஆனால் உனக்கு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். MI2B எடுங்க, MI2B ப்ளீஸ், MI2B கரியா. ஆஹா, இதுக்கு MI2B எடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். கைஸ், இங்கே க்ளோவலுக்கு பக்கத்தில் ஷூமா இருக்கா பாருங்க. சொல்றத பார்த்தாலே என்ன பயன். ப்ளூ டீம் அடிக்கிறாயோ. சீக்கிரம் டவுன் ஆயிக்கோல. சீக்கிரம் டவுன் ஆகும். சீக்கிரம் டவுன் ஆகும். யோ, இன்ஜெக்ஷன் எடுக்கல. முந்திரியோட தனமாக பண்ணணும். சி, இப்போ 1v1 சுச்சுவேஷனில் நிற்குது. தலை க்ளோவால் போட்டுருக்கு. எப்படா இன்ஜெக்ஷன் போடுறது? அவன் கையில் இருக்கு இன்ஜெக்ஷன். அது எப்படியா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நான் தானே இன்ஜெக்ஷன் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அவங்க கையில் எப்படி இன்ஜெக்ஷன் போகணும்? இது இன்னும் மேஜிக்கா? இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் நான் வச்சுன்னு வந்தேன்ல, நான் வந்து யூடியூப் பார்த்து வச்சுன்னு வந்தேன். அடுத்தது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோ வந்து இது வேறுனா ரேங்க் புஷ் பண்ணலாமான்னு தோணுது. அதனால் சிஎஸ்சில் ரேங்க் புஷ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா? எப்படியாவது எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருங்க. அப்புறமேட்டு நம்ம பாட்டில் ஃபன் மேட்ச் ரூம் கார்டு நானே கிரியேட் பண்ணி போஸ்ட் சாப்பிடுமா என்ன தானே நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம தான் பிஆர் ரூம் கார்டு இன்ஃபினிட்டி. அது போட்டு விளையாடலாம். அது போட்டு விளையாடி யோ அதுக்கு மேலே இங்கே வீடாங்க 22 ஃபோன் நம்பர் 123 SKS. ஆஹா, இப்போ வந்து பிக் தெரியாதனமா பீக்கு டாப்புக்கு போயிட்டேன். அடி அடிக்கிறானுங்க ஒரு அடியும். யோ ரொம்ப ஹேக்கர் தான் நினைக்கிறேன். தெரியல. ஆமாம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு போமா. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஹேக்கராக இருந்தா சார் அதுதான் நானே ஹெல்த்து. ஏய் எப்படா? இல்லை எனக்கு புரியல. நெட்டு பக்கா
ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னா ரிவ்யூ பண்ணாம போயிட்டு இல்லை இது நான் போடு மண்டை மண்டை வேறு என்னடியடா போட்டா தெரியும். இதுனா லைவ்னு காட்டுதா? இல்லை லைவ்லாம் லைவ் மாதிரி ஒரு சிம்பிள் கடுப்பாக இருக்கே. சீக்கிரம் அடி வாங்கி செத்துரு. அவன் ஒருத்தனை எல்லாம் முச்சு விட்டு பவர் பா. இவன் வந்து போன மேட்ச்சில் வந்தானே அவன் தான். அவனை மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். அச்சஸ் அவனை மாதிரியே இருக்கான். இல்லை எனக்கு புரியல. போன மேட்ச்சில் வந்தவன் தான் இவனா இல்லை அவன் தான் இவனா இல்லை இவன் தான் அவனா அவன் இவன் தான் அப்படின்ற மாதிரி. யோ MI2B எடுங்கயா. சரி க்ளோவால் போட்டு ஓட வந்து இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகலாம். ஓடி நிற்காம ஓடிடுவீங்க. செட்டிங்ஸ் சேஞ்ச் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஸோ கரெக்டாக வரானுங்க. ஐயோ பியாருங்க அடிக்கிறானா? ரெண்டு கணம் ரோஸா டபுள் வரும். மழை என்ன போக மாட்டேங்கணும். எனக்கு மண்டையை தவிர விடுறாங்க. ஒன்லி பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். மண்டியில் சாட்டு வாங்கினார் தலைவர். அந்த மார்க் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நான் எங்கே ஒருத்தன் சுட்டுருந்தா அதை இல்லை சத்தியமாக அந்த பொண்ணு இதே மாதிரி தான் என் கேரக்டர் வச்சுன்னு வந்திருக்கேன். யூடியூப் பார்த்து வச்சுன்னு வந்துருக்குமோ கேரளா. ஏதோ இந்த கேரக்டர் ஏம் லாக் ஆகலாம். அந்த கேரக்டரு பக்கத்தில் அந்த கேஷ் அதிகமாக கலெக்ட் ஆகலாம். அந்த கேரக்டர் வச்சுனா ஏம் லாக் பண்ணி மேலே கேஷின்னு போட்டு காமிக்கும். அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அது ஏடபிள்யூமுக்கு தான் தெரிஞ்ச உடனே தூக்கி வந்துட்டு ஏடபிள்யூமில் அடுத்தது
எந்த மாதிரியான மேப்? ஆஹா ஆஹா எவந்து எங்கேருந்து யோ 50 யோ சத்தியமா அதே மாதிரி இருக்கியா? போயா அவ்வளோதான் 4 மேட்ச் முடிஞ்சு. இருங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து போவேன். போயா 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 4 மேட்ச்சில் 3 மேட்ச் தொடர்ந்து போயா. நான் 4 கில்லு இன்னும் 1 கில்லு. ரிக்வெஸ்ட்டு லைக் கொடுத்து பார்ப்போம். பேரை பார்க்கலையே. இந்த இதுவும் மாதிரி வரும் அதானே. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இதே கேரக்டர் தான். தோ ஆமாம் இதே தான் இதே நேம். ஜஸ்ட் வா ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணு. வந்தாவா வரும். நான் பாட்டு மேட்ச் இருக்கும். நான் வந்து இந்த கேரக்டரை டெஸ்ட் பண்ண ஆனால் செம்மையாக ஆடு. எப்படின்னா ஆடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு ஆட தெரியாது, அதனால தான் ஜஸ்ட் மிஸ் வருது. குத்துக்கோ ஏய் சோடா. இந்த கேரக்டர் பேர் என்ன? இபி கேரக்டரு. ஏய் இதுரா ஏய் சி ஏன்டா எல்லாம் கண்ணுக்கே போகிறீங்க? இந்த ஜம்பிங் ஷூ யோ ஜம்பிங் ஷூ அவனா ஜம்பிங் ஷூ ஒருத்தன் நான் தாண்டா தோடுறேன். ஏண்டா அப்படி என்னடா இருக்குது கண்ணில்? டேமேஜ் அவன் வியூக்கு வருதா? எப்பா 63 நோவுதான் டேமேஜ். யோ சூப்பர் மெடி போட்டுனோட யாருடா இவன் மோசம். இதோடா தோ அவங்க இபி ஃபுல்லாக இருக்குது. ஹெச்பி அந்த இந்த கேரக்டர் நேம்லாம் இல்லை. இபி கேரக்டர் ஹெச்பி கேரக்டர் எனக்கு தெரிஞ்சதுலாம் 2 வா. இவன் ஓடு 1v2. இவன் ஒருத்தன், இவனுங்க 2 பேர். இதோ என்னை அடித்தவன் இவன் தான். என்னை அடித்தவன் 62 ஹெச்பி. டிக்கர் வா வச்சாண்டா டவுனு. நீ சத்தியமா பிளேயராடி பங்கம் பண்ணுறான்டா அவன். இது நோபு குட்டி பக்கத்துக்கு இருக்கு. மண்டை பார்த்து ஏய் டவுசர் பத்தியா? ரோப் கணக்கெலாம் இது வரைக்கும் கரு நான் ஸ்கின்னு கொடுக்கல. ஆமாம் அதெல்லாம் ஸ்கின்லாம் மட்டும் கொடுத்துட்டாங்க. போதும் முடிஞ்சு. நான் வாட்டில் கேம் பில்ட் பண்ணிட்டு கிளம்புனே இருப்பேன்.
ஏய் நானே ஐடியா கொடுக்குறேனே கரீனா ரோக் இது நானே வச்சுருந்தேன். இந்த பண்டில் ஓசியில் அடிச்சது, அந்த பண்டில் ஓசியில் அடிச்சது பண்டில். ஐயோ ப்ளூ டீம் 0-0-0 ஸ்கோரு 0. இதாந்து யோ ஏடபிள்யூம்டா டே எவனோ ஒருத்தன்டா ஏடபிள்யூம்டா. இந்த விஎஸ்எஸ் டபுள் பேரலுக்கு ஒன்லி டபுள் பேரல் ஃபைட். ஏடபிள்யூம்லாம் குத்தா நேரத்துக்கு செமையாக இல்லாண்டா. யாரா நீங்கள் இப்போ ஒன்லி டபுள் பேரல்ரா தலைவர். அம்மா பண்ணுறானோ நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்க நான். யோ எமௌண்ட் இல்லை சுற்றுலாயா கிட்ட பாரு. தாஜ்மஹால் கட்டணும்னு பார்த்தனாரு என்ன டேமேஜ் கொடுத்தாலும் எங்கே அந்த ஒன்றாவது வாடா இல்லை எந்த மூளைக்குள்ளே போய் சொல்லிட்டு இருக்கான்னு தெரில. வியூ ஹெல்த்து தோபர் ஆஃப்லைனு செப்பிக்கு டாப்பு. அடப்பாவி வீட்டு ஏற்றிட்டியே சம்பவமாக ஏறினா நான் குத்தையோ உனங்களை அடிக்கிறதுக்கு எகிரி குச்சிருந்தேன். டம்முன்னு எகிரி குச்சி வச்சேன். எனக்கே இப்போ ட்ரிக்கு தெரியும். இப்படிதான் ஏறானுங்க போல பீக் மேலே. இது ஏடபிள்யூ மெத்திருக்கலாம்டா. பீக் மேலே ஏற்கான்னு சம்பவம் தான். ஏடபிள்யூ டம்க்கு கீழே காஞ்சி நீங்கள் சண்டை போட்டு நடங்க. நான் மேலே ஏரியா காஞ்சி அடிப்பேன். பைன்னு யோ டிஃபீட் இவனோ போயா ரெட் டீம் போயா. நாங்கள் 0 ரெட் டீம் போயா. ஸ்கோர் எங்களுக்கும் 0 தான் வரும். இப்போயாவது ஏடபிள்யூ பண்ணுங்கடா. குளோவால் மேட்ச்சு 24 குளோவால்ரா. ஏன்டா ஏடபிள்யூ மட்டும் எடுக்க மாட்டேறீங்க. எஸ்கேஎஸ் எம்ஏசி 18 அடப்பாவீங்களா ஆஃப்லைன் போயிட்டு ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கு. எங்கேயா ரெட் டீமே இங்கே வாணி சுற்றி கிளால் போட்டேன். கிரனேடில் டவுன் ஆகிட்டேன். ஸ்கின்னை பற்றி ஆயிவன் இவனே போதுண்டா இவங்க முடிக்க. ஷோ 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 அப்பா ஷோ ஷோ ஓ ஷோ கொசு மாதிரி அடிக்கிறானுங்க. ஷோ 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 யோ இப்போயாவது MA2B இருக்குங்க. இப்போ கொடுத்துருக்கேன் SKS MA மூளை எப்பாடி போகடா. கன்ஃபார்ம் எந்த டீமே எந்த டீம்லாம் தெரில. போயிட்டு சாக போகிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
இது? ஐயோ சத்தியமாக இந்த மாதிரிலாம் மார்க் ஆச்சுன்னா போயா இப்போதான் ஸ்கில்லே கண்டுபிடிச்சிருக்கேன். தரமாக இருக்கீங்க ஸ்கில்லு. க்ளோவால் போட்டாச்சுமா அல்ட்டியா வீடு க்ளோவாலுக்குள்ள. ஐயோ க்ளோவாலுக்குள்ள அல்ட்டியா வீதியா அது? க்ளோவால் போட்டே சுத்த முடியாது போல. என்ன ஸ்கில்லு ப்ரோ இது? உள்ள எனக்கு சத்தியமாக பண்ணல. க்ளோவால் உள்ள நான் கஞ்சிட்டு வந்து சுடுறேன். ஒன் டைமில் டோமுக்கு வந்து மபியாரில் போயிட்டேன். கார்னர்ஸ் போட்டு ஏடபிள்யூ மெத்தடு ஆள் க்ளோவால் உள்ள டோமுக்கு Oh yeah. The battle royale ये itu parah nanti kalau itu global lah இறங்கிச்சு ஒரு ப்ளூ டோனுங்க நினச்சி எங்கேருந்துடா டேமேஜ் டோமுக்கு லோ இருக்குல்ல. சரியான சக்ஸஸ். ஜாயினா என்ன ஜாயின் புரியல. Hey. Free Fire? Beer. It was a nightmare to be stuck on the island. என்ன மேட்சா இருந்தானே தேவலாம். ஏடபிள்யூம் 2 ஏடபிள்யூம் எவ்வளோ இருக்கும்? கமாண்ணா ஏவா பார்த்துட்டு போய் தோ இதையும் பார்த்துட்டு போய் இதையும் ஐயோ எமௌண்ட் எக்ஸ்பிட் பண்ணுறது அது கிடக்கட்டும். நீ எங்கே போனாலும் யாருமே சரி எழுப்பு ஊக்காங்கடா குத்துற இதுக்கு தேய்ச்சிக்கிடா. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு தேவலாம் என்னடா வரலாம். ஏடபிள்யூ வெண்டிங் மிஷின். யோ என்னையா சாரியா சொல்கிறது அப்படி சேவ் யூ கமீன் சாம்சங் நல்லா இருக்கா கை ஸ்கேட்டிங் போர்டு அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குமே. அதனால தான் எனக்கு போடணும். ஐயோ வெண்டிங் மிஷின் எங்கேயா? அது ஏதோ இன்ஃபினிட்டின்ற மாதிரி இருக்குது. கேக்கா அப்படியே பேக்கி இங்கே கேக் இருக்குது. வாங்க கேக் வெட்டி கொண்டாடலாம். ஏய் நான் ஃபிஸ்ட்டு கிளேவா ஃபிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். சாப்பிடு நல்லா சாப்பிடு. வாவ் இது உள்ளே இருந்த ஹெச்பி ஏறுதுடா நல்லா இருக்கே. நான் என்ன பண்ணேன் ஏடபிள்யூமே எடுக்க வந்தேன். வெண்டிங் மிஷின் மேலே இருக்கு. ஏடபிள்யூம் இருக்கா? ஏடபிள்யூம்லாம் வெண்டிங் மிஷினில் சுத்தமாக இல்லை. சூப்பர். சரி நான் கேட்குறேன். ஓ ஏடபிள்யூம் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? சூப்பர். நல்லா தான் புரியல. இப்போ நான் ஏடபிள்யூம் எடுக்கணும். கேக்கே ஐயா ஜாலி கேக்கே. இது ஏன் ரெட்டு கலரில் ஜொலி எனிமே பையன் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். ஏய் இப்போயாவது எனிமே பையன் போடு. யோ ஏடபிள்யூமா அது என்ன கண்ணு வச்சுட்டு போடு முஸ்டா. ஈபி பறக்க விடாது. எப்படி அச்சான் அவன்?
டமுக்கு டமுக்கு. ஏடபிள்யூ மேட்ச் போடணும். ஆனால் க்ளோவால் இதுக்கு நான் ரூம் கார்டு தான் க்ரியேட் பண்ணணும். தப்பு. க்ரியேட் ரூம் கார்டு எதுவும் வச்சுருக்கேன். ஸ்குவாடு இல்லை டியோ ஸ்குவாடு எத்தனை பேர் எவனா இருந்தாலும் வாங்க. ஸ்னைப்பர் CSL like round starting. நார்மல் வச்சுட்டு ஆஹா இன்ஃபினிட்டி போகணும். ஜம்பா ஜம்ப்பு இருக்கட்டும், ஸ்பீடும் நார்மலாகவே இருக்கட்டும். அப்படிதான் க்ளோவால் போடுவாங்க. இது க்ளோவால் இன்ஃபினிட்டி இருக்குது. அது இருக்குது. சரி பார்க்கலாம். எவ்வளோ போயிட்டு ஆனில் போட்டு எல்லா அப்படின்னு AW only for AWY அவ்வளோதான். இது ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஒன்றும் தேவையில்ல. இதெல்லாம் இருக்குது. க்ளோவால் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம AWமும் க்ளோவாலும் ஃப்ரீ. ரவுண்ட் 50. நான் ஏதோ ஃபன் மேட்ச் க்ரியேட் பண்ணுறேன். நான் அது ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். ஆமாம் அதே நான் அவ்வளோ பண்ணுறேன். சும்மா வேறு வேலை. யோ ரவுண்டுண்ணா ரவுண்டு மாற்ற முடியாதா? எப்பா எப்படியோ கிரேட். அவனா வாங்கடா. அவனும் நான் கூப்பிட்டு வரமாட்டான். ஸோ அவனா ஒருத்தன் வந்தால் போதும் ஸ்டார்டிங். எதனா ஒரு பைத்தியக்காரங்க ஜாயின் கொடுத்து வாங்கடா. எவனோ ஒருத்தண்டா ஓசி ரூம் கார்டு தாண்டா கூப்பிட்றேன். வந்து தெரியல. பார்த்தீங்களா ஒன்று கூட தாண்டலை. ஏன்னா டாப் அப் பண்ணது. எவ்வளோ வாழ்ந்து பார்த்தியா? ஹண்ட்ரடா? கலர் மாட்டேன். எங்களுக்கு வேறு வேலை இல்லை. தரமாக தான் எடுத்துக்கிறேன். அப்படிங்க பல்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று வந்ததில்லை, செகண்ட் ஒன்று வந்ததில்லை, தேர்ட் ஒன்று வந்ததில்லை. அது மாதிரி தப்பாக பண்ணதில்லை. யோ எவனோ வாங்கடா, எவனோ வாங்கடா. MVP-யா? கேம் நம்ம தானே ஒரு ரூம் கார்டு போவோம். நான் பாசோட போட்டு வச்சுக்கேன். அப்பாங்க சும்மா தொட்டுட்டு இருக்கணும்ல தெரியும். என்ன மேட்ச்னு கூட தெரியாது எனக்கு. சக்தியில் நான் இப்போ தான் பார்க்குறேன். AW மேட்சாக இருந்தாங்க. அவன்
ஐயா கிரியேட் பண்ணுற பரவாயில்ல. பாஸ்வேர்டு கொடுமா ஏன் போட மாட்டேன்? அவ்வளோ பெரிய பைத்தியமா நீ? எனக்கு தெரிஞ்சு லைவ் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை லைவ் கூட இல்லை. மாடி ஓகே லேக் ஆகுது. ஃபோன் போடு நான் விளம்புறேன். விளம்புறேன் யோ இதோ வரேன் ப்ரோ. நான் வரேன் ப்ரோ. ஜாயின் அப்பா ராசா ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நான் வரேன்டா. எனக்கு வந்து டிக்கெட் வச்சுருவாங்க எதுக்கு? பிஆர் மேட்ச்லாம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க நிறுத்துறோம். சரி நம்ம என்ன பண்ணோம்? டேய் இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் யார் வீடியோ பார்க்குறீங்களோ நான் சொல்கிற ட்ரிக்கு உண்மையில் இது கூட போயிட்டுங்க. சிஎஸ்ன்னு இருக்கா? பேட்டில் ராயல் அவ்வளோதான். உண்மையில் பேட்டில் ராயல் சோலோ டியோ ஸ்குவாடு டியோ ஸ்னைப்பர் ஸ்னைப்பரில் போட்டு ரிவைல் எஸ் HP 500 200 நான் இபியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அன்லிமிட்டெட் எங்கடா இருக்குல்ல அது ஒர்க்கு ஆன் ஒன்றும் இல்லை அப்படியே கிரியேட் அவ்வளோதான். ஒரு 4 பிளேயர் 4 பிளேயர்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சும்மா ஸ்டார்ட்டாவது பண்ணலான்டா. கதிரூர் ஒரு பாட்டு ஸ்னைப்பர் ஒன்லி மேட்ச் போ. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு பெஸ்ட்டு. ஆனால் என்ன க்ளோவல் பண்ண மாட்டேங்க. கைஸ் ஸ்னைப்பர் ஒன்லி ஏன் ப்ளே பண்ண முடியல? ஏன் ஸ்னைப்பர் ஒன்லி ப்ளே பண்ண முடியலன்னு தான் புரியல. MVP இன்செக்ட் ஸ்னைப்பர் புரியல ஸ்னைப்பர் புரியல எனக்கு. க்ளோவல் போடுண்டா யாருன்னா. ஐயோ கேம் விட்டு வெளில வந்துட்டேன். சூப்பரா ஃபோனு ஃபோனோட கடுப்பாக இருக்கு படை. இந்த கன்று யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கன்று யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் டேமேஜ் குத்தா உடனே சாக மாட்டாங்க. யோ அந்த கண்ணு இப்படி பங்க மாட்டேங்குது. எவனா கோவால் எடுத்து இப்படி போடுறது. இரு ஆமாம் ஓடு வீட்டுக்கு ஓடு. Head there. Still on cooldown. யோ ஸ்னைப்னா ஸ்னைப் அப்படிப்பட்ட ஸ்னைப் ஆகும். சரியான ஸ்னைப் தான் செய்கிறேன் எல்லாரையும். ஓடு என்ன அச்சா மண்டையில் சரியான சாட்டு வீடு.
ஷாட். Still on cooldown. சின்ன சிரிக்கிறதோ மண்டி வைக்கிறதோ. அடிக்கிறான் அவன், அடிக்கிறான் அவன். வா என்ன அதில் அடிக்கிறான், மோசமாக அடிக்கிறான். ஐயோ புரியா, ஏன் வீட்டு வேலை வர ரிப்போர்ட் அடிக்கிறது தப்பு இல்லைடா. எனக்கு கடுப்பாருதே, அந்த மேப்பே பிடிக்காது. வாட்டர் ஒன்லி நான் தெரியல எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆனஸ்டி ஸ்கோர் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி இதோட எப்போ ப்ளே பண்ணுவேன்னு தெரில. அப்புறம் ரேங்க் தனியாக வீடியோ இருக்கு, எனக்கு தெரிஞ்சு தூக்கி போட்டு நாட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணில் என்ன பார்த்து இல்லை, இந்த கன்னோட பவர் என்ன? 3 3 4 3 2 ஏய் போவீங்களா? முச்சு விட்டாங்க அவங்களாம், நம்மளை முச்சு விட்டாங்க. போங்க, நம்மளை முச்சு விட்டாங்க. ஐயோ இதை யூஸ் பண்ணி அந்த அவனுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எங்கள் இடத்துக்கு வந்து அடிக்கிற அடிக்க அவனுங்க அடி ஒவ்வொன்றும் இடியாட்டு வீயுது. என்ன பண்ணுறது? எல்லாம் மை நேரம், எல்லாம் மை டைம். ஷாத்தில் வந்து பிரம்மன் மை வாழ்க்கை, பிரம்மன் மை தலையெழுத்து. இவந்தெல்லாம் ஒரு வாழ்க்கை. என்னடா அடிப்பானா மாட்டானா? யோ டெமிட்ரி, யோ டெமிட்ரி. அவ்வளோ மண்டை சதறிச்சு. டெம்டன் போட் 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 டபுள் பேரல். யோ செம டேமேஜ் போல உக்காந்துட்டான் அவன். அது ஒரு மாதிரி ரெட்டிஸாக மாறிடுச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன். ஏய் அழகா ஏதோ சாமி மாதிரி வரான். ஜோன்லேயே சேர்த்துறா. யோ யோ அதான் முடிச்சு விட்டாங்க. போங்க நம்மள ரெட்டிம். டவுனே ஆகிட்டான் அவன். டவுன் ஆகி ஹீல் ஆகுறான். யோ யோ அந்த பவரு அதுதான் அந்த ஸ்பிரிட். யோ ஏடபிள்யூடா
ஏடபிள்யூம் ரெண்டுத்தில் எதனா ஒன்று பேசுகிறா மீதி எதுவும் நான் ஏடபிள்யூக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் எதுவும் அதவரு தெய்வ சச்சு போதுக்கிடா அழுதுருவேன். ஆஹா செம்ம. எது டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அது எனக்கு டெஸ்ட் பண்ணேன். ஐயோ அடிக்கிறாங்க எப்பா. நீ வேற அடிக்கிறான்டா. ஆஹா உட்கார வைக்கிறான்டா இவன். ஓடா வெறுப்புக்கு நான் பண்ணுறானுங்க. டெஸ்ட்டே பண்ண முடியல பற்றி அதை வச்சுருக்கோம். டெஸ்ட் பண்ண முடியல முடிச்சு அதெல்லாம் எல்லோ டீம் டேலி. இங்கே தான் எனக்கே அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படா குளோவாலுக்குள்ளே புல்லட் போகும். இன்ப அதிர்ச்சி. எவனுமே அந்த ஸ்கில் வச்சுன்னு வரல. குளோவாலுக்குள்ளே புல்லட் போகிற ஸ்கில்லு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் அது 1 CM கணக்கு. குளோவாலுக்குள்ளே எப்படி புல்லட் அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட்னு வாங்களேன் அந்த மாதிரி இருக்குது. ஏடபிள்யூமுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதே மற்ற கண்ணுக்கெலாம் குளோவாலுக்குள்ளே புல்லட் போகுமா போதானே நான் ட்ரை பண்ணலாம். கண்ணை மாற்றிடுறா. சரி நேரத்துக்கு என் ஸ்கில் இருந்துச்சுன்னா போதும். குளோவாலுக்குள்ளே டப்புக்கணும். தலைவர் முச்சு விட்றாங்க. ஆக இவனு தான் அந்த ஏடபிள்யூ. மேலே ஸ்னைப்பரியா? அவ்வளோ முடிஞ்சு. முச்சு விட்டாங்க போங்க. நம்மளை முச்சு விட்டாங்கோ. யாருமே கில் அடிக்கலையா? இல்லை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வச்சு. ஏய் தயவு செஞ்சு ஏடபிள்யூ மட்டும் தூத்துறீங்க. எனக்கு அது போதும். என்டையும் ஒருத்தனை காணும். கைஸ் நான் ஏடபிள்யூ நல்லா தானே ஆடுறேன். போடு முச்சா விட்டேன் இவனுங்களை. சூப்பர்.
அதுதான் ரொம்ப கஷ்டம் என்னெல்லாம் முடிக்கிறதுக்கு. க்ளோவாக இருக்கலாம்னா ஒருவேளை அந்த கன்னோட பவராக இருக்குமோ. இப்போ விஎஸ்எஸ் சுற்றி இந்த கன் இருந்துச்சு சுட்டேன். க்ளோவாலுக்குள்ளே ஏடபிள்யூ இருந்துச்சு. க்ளோவாலுக்குள்ளே புல்லட் போல். ஒருவேளை அது அந்த கன்னோட பவராக இருக்குமோ. எனக்கு அது ஒரு பக்கம் டவுட்டாக இருக்கு. ஓகே அந்த கார்னோரில் இருக்கிறவங்க பெஸ்ட்டு. ஆனால் எப்படி ஏடபிள்யூவில் ஒன் டாப் வச்சேன். இப்போ டாப் இல்லை அழிச்சு பிடிக்கும் போது மண்ணில் ஊந்துச்சு. அதான் ஒன் டாப் இருந்தேன். ஆனால் செம்மையாக தெரியுமா அந்த ஷாட் ஒன்று ஒன்றும். ஐயோ வரேன் டிஃபீட் வாட் இன்ஜெக்ஷன் எடுத்துருந்தேன் நான். ஏதோ போங்கலாட்டமாக இருக்குது. சரி அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.